தனிச்சு போட்டிட்டு தான் 2026 இப்போ 60 தொகுதிக்கு வேட்பாளர் போடுறேன். நீங்க வேணா கட்சியில சேருங்க, உங்களுக்கு சீட் தரேன். அண்ணே ஊட்டியில பங்களா இருக்கனே, ஊட்டியில பங்களா இருக்கனே. ஏய் கோமுட்டி தலையா, ஊட்டியில பங்களா இருக்கு, உனக்கு இருக்காடா? சீமானுக்கு இருந்தது ஒருதலை காதல். அவரா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நானும் ரவுடி தான் சொல்லுவாங்க இல்ல, அது மாதிரி அவரா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. விஜய் கூட நான் தான் கூட்டணிக்கு போறேன் சொன்னாரு. விஜய் சொன்னாரா? இந்த கார் ரேஸ் தேவையே இல்லாதது. கார் ரேஸ் மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சி கூட தேவையில்லாத ஒன்று. இன்னும் நீங்க எம்பி ஆகல, எம்எல்ஏ ஆகல, மந்திரி ஆகல, முதலமைச்சர் ஆகல, எந்த அதிகார மையத்துக்கும் போகாம இருக்கும் போதே நீங்க பல கோடி ரூபாயை வேட்டையாடி இருக்கீங்கன்னு உங்க கட்சிக்காரன் சொல்றான், எதிர்கட்சிக்காரன் சொல்லல. ஆனா அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாம தானே அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் இல்ல, ஆதாரம் ரொம்ப சிம்பிள். நாம் தமிழர் கட்சி தொடங்குவதற்கு முன்னால் தமிழ்நாடு தனிநாடு பெற வேண்டும், தமிழருக்கு என்று ஒரு தனி கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, தேசியம் இருக்கிறது, நாங்கள் தான் எங்களை ஆள வேண்டும், எங்களை மத்தியிலிருந்து ஒருவன் வடக்கன் ஆளக்கூடாது என்பதுதான் தமிழரசனோட கருத்து. அதை சொன்னால் நமக்கு வழக்கு நம்ம மேல வழக்கு பாய்ந்து விடும், தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்து விடும் என்பதற்காக ரொம்ப தந்திரமாக நான் பிரிவினைவாதி கிடையாது எங்கே சொல்றாரு, தமிழரசை விழாவில் சொல்றாரு. இந்த டபுள் கேமை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள் தோழர் தமிழரசன் பற்றிய புத்தக வெளியீடு விழாவில் திராவிட கட்சிகளை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. சமாதியை பற்றியும் பேனா சின்னத்தை பற்றியும் திருப்பியும் அதை பற்றியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நெஞ்சில் உரமும் இன்றி, நேர்மை திறமும் இன்றி, வஞ்சனைகள் செய்வாரடி கிளியே, அவர் வாய்ச்சொல்லில் வீரரடி என்று பாரதியாரினுடைய ஒரு கவிதை இருக்கிறது. அந்த பாட்டுக்கு முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சீமானைத்தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சீமான் எப்பொழுதுமே வீராவேசமாக பேசுவதை போலவும் ஏதோ ஒரு உசுப்பேத்துறது மாதிரியும் பல விஷயங்களை பேசுவார். திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை விமர்சிப்பது என்பது வேறு. அவர்கள் அதிகார மையத்திற்கு போனதற்கு பின்பு உள்ள அரசியல் கட்சிகளை பற்றி விமர்சிப்பது என்பது வேறு. இவர் திராவிடத்தையே வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்றார். திராவிடம் என்பது என்ன அப்படின்னா, அதிகாரம் ஓரிடத்திலே குவிக்கப்பட்ட போது ஒரு குறிப்பிட்ட உயர் சாதிக்கு மட்டுமே கல்வி கிடைத்திருக்கிறது, அதிகாரம் கிடைத்திருக்கிறது, வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கிற சூழல் இருந்தபோது படிநிலையிலே அடுத்தடுத்த சமூகங்களுக்கு இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையை, மிகப்பெரிய பண்ணையாராக இருப்பான், ஜமீன்தார் மாதிரி இருப்பான், பல நூறு ஏக்கர்களுக்கு ஒருத்தன் இருப்பான், ஆனால் அவன் எழுத படிக்க தெரியாதவனா இருப்பான். அப்படித்தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஆடு மாடு மேய்க்கிறவர்களாகவோ அல்லது ஆடு மாடுகளுக்கு பண்ணை வைக்கிறவர்களாகவோ விவசாயம் பார்க்கிறவர்களாகவோ மட்டுமே இருந்தார்களே தவிர கல்வி அறிவு பெற்றவர்களாக இல்லை. பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவனுக்கெல்லாம் கல்வி எட்டாக்கனியாக இருந்தது. அதிகாரம் அணுகவே முடியாத தூரத்தில், தொலை தூரத்தில் இருந்தது அதிகாரம். அதை மீட்பதற்காகத்தான் சமூக நீதி இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் தோன்றியது. அது ஒரு வரலாற்று தேவை. அங்கிருந்து அதனுடைய தேவை என்ன என்பதை புரிந்து கொண்டு பேசணும். ஒட்டுமொத்தமாக அவர் என்ன பேசுகிறாரு, நான் சமாதியை உடைப்பேன், பேனாவை உடைப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் எல்லாம் பேசுகிறாரு. ஆனால் அவரோட லட்சணம் என்னன்னு இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருந்தவன் வெளியில் எங்களையெல்லாம் இந்த மாதிரி பேசியே ஏமாற்றி பல 100 கோடிகளை சம்பாதிச்சிட்டார். அவர் சீமான் பல கோடிகளை குவிச்சிட்டார் குற்றச்சாட்டுகளை அவருடைய நிர்வாகிகள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதிகாரத்துக்கு இன்னும் போகலை, இன்னும் நீங்கள் எம்பி ஆகலை, எம்எல்ஏ ஆகலை, மந்திரி ஆகலை, முதலமைச்சர் ஆகலை, எந்த அதிகார மையத்துக்கும் போகாமல் இருக்கும் போதே நீங்கள் பல கோடி ரூபாயை வேட்டையாடி இருக்கீங்கன்னு உங்கள் கட்சிக்காரன் சொல்கிறான், எதிர்கட்சிக்காரன் சொல்லலை. ஆனால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் தானே அவர் சொல்லியிருக்கிறார். ஆதாரத்தெல்லாம் கொடுப்பாங்க அவங்க, ஆதாரம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அவருக்கு ஒன்றும் இல்லை, ஆதாரம் ரொம்ப சிம்பிள். நாம் தமிழர் கட்சி தொடங்குவதற்கு முன்னால் சீமானின் சொத்து மதிப்பு எவ்வளவு, இன்றைக்கு என்ன சொத்து மதிப்புன்னு ரெண்டையும் ஒப்பிட்டா ஆதாரம் கிடைச்சிடும். அவ்வளோதான் விஷயம். அவர் எங்கிருந்து தொடங்கினார்ங்கிற இடத்துல இருந்து பண்ணினா அவர் எவ்வளோ வசூல் செய்தார் என்பது இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். தமிழர்களில் இப்போ வீரப்பனா இருக்கட்டும், இல்லை பிரபாகரன் அவர்கள், அடுத்தது இப்போது தமிழரசன், இந்த மாதிரியான ஆட்களை பற்றி அவங்களுடைய வீரத்தை பற்றி பேசுகிறப்போ திராவிட கட்சி முடக்குது, இவங்க எல்லாத்தையும் திருடர்கள் அப்படின்னு சொல்லிடுது. இப்போ வீரப்பன் அவர்கள்லாம் அவர்லாம் அரசுக்கு விரோதமாக நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி முடக்கிடுறாங்க. அப்படி பார்த்தா கருணாநிதி அவர்களையோ ஜெயலலிதா அவர்களையோ என்ன சொல்லணும், இவங்கெல்லாம் அப்போ யார் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வீரப்பன் பற்றி பேசுகிறதற்கும் கலைஞர் பற்றி பேசுவதற்கும் ஜெயலலிதா பற்றி பேசுவதற்குமான அடிப்படை வேறுபாடே தெரியல. வீரப்பன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? ஜெயலலிதாவுடைய நீங்கள் கலைஞரோடையும் ஒப்பிடக்கூடிய அளவிற்கு அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி. அதாவது தமிழ் தேசிய உணர்வை மக்களிடையே வளர விடக்கூடாதுன்னு திராவிட கட்சிகள் முனைப்பாக செயல்படுதுன்றாரு சார். அவ்வளோதான் அவருடைய புரிதல். அவரை பொறுத்தவரையில் என்னென்னா, இவர் ஏடாகூடமாக அதாவது சீமான் அவர்கள் ஹிட்லரை ஃபாலோ பண்ணுறாரு, முழுக்க பாசிசத்தை, இனவெறியை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. பிரபாகரன் எப்பொழுதாவது
திராவிடத்திற்கு எதிராக எப்பொழுதாவது பேசியிருக்கிறாரா? 83 வந்து ஜூலை கலவரம் நடந்த போது மிகப்பெரிய அளவிலே வந்து போராட்டங்கள் வெடித்த போதெல்லாம் முழுக்க முழுக்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தது முழுக்க முழுக்க அன்றைக்கு இருந்த திராவிட இயக்கங்கள் தான், பெரியார் இயக்கங்கள் தான் முழுக்க அவர்களுக்காக குரல் கொடுத்தது தமிழ்நாட்டில். திமுக பிரபாகரனை ஆதரித்ததற்காக, எல்டிடியை ஆதரித்ததற்காக பதவியை இழந்திருக்கிறாங்க திமுக. அவர் பெரியாரை பற்றியெல்லாம் நம்ம பேசாததா? நம்மலாம் நிறைய பேசியிருக்கோம், நம்மளுக்கு பெரியார் அதை பற்றிலாம் தெரியும். இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து அதை சிறப்பாக பெரியார் என்ன சொன்னாரோ அதை செய்யலை அப்படின்ற மாதிரி. பெரியாருடைய ஜாதி ஒழிப்பு இங்கே வந்து ஜாதி ஒழிஞ்சிருச்சு. ஒழிஞ்சிருச்சு. பெரியாருடைய கொள்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டுருச்சா? பெரியாரை பற்றி நம்ம பேசிட்டோம் விட்டுறலாம்னு சொல்றாருல சீமானே. நாங்கள் பேசியிருக்கோம். பெரியாரின் கோட்பாடுகள், கொள்கைகள், லட்சியங்கள்லாம் இங்கே நிறைவேறிடுச்சா? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு பெரியார் சொன்னாரு. திமுக சொல்றாரு சார். என்ன சொல்றாரு? அதை இந்த மாதிரியான பெரியாரிய கொள்கைகள் எதையுமே வந்து திமுக நிறைவேற்றல, அவங்க வேற ஒரு அரசியலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. நிறைவேற்றலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? முழுக்க முழுக்க பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்த எல்லா ஊர்களையும் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், அரசு பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையுமே இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து ஓரளவுக்கு கல்வி கற்றவர்களாக இருக்கிறார்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருக்கிறார்கள்னா அதற்கு இவர்கள் போட்ட அரசு திட்டங்கள் தான் அதற்கு காரணம். கலைஞரை குற்றச்சாட்டு சொல்வது எளிதானது, ஆனால் அவர் செய்த பணிகளை உங்களால் செய்ய முடியுமா? அதாவது வெறுமனே வாய்ச்சவடால் பேசுவதனால மட்டுமே ஒரு கட்சி வளராது என்பதற்கு நாம் தமிழர் கட்சி ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆனால் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான். வெறும் 8% அவர்கள் 14 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறாங்க. வெறும் வாய்ச்சவடால் மூலமாக உழைச்சிருக்கிறாங்க. எந்த அதிகாரத்திற்கும் அவர்களால் இப்பொழுதும் போக முடியல. அவர் கடைசியாக என்ன பேசினார்? இப்போ நான் என் தம்பி வந்துட்டாரு அப்படின்னு சொன்னார். ஆமாம். இப்போ அந்த கூட்டணி சாத்தியம் இருக்கா சார்? விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட்டணி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்களே, அதுக்கான விஜய் சொன்னாரா நான் சீமானை வந்து அவருடைய தத்துவத்தை நான் வந்து ரொம்ப நேசிக்கிறேன், அவர் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சி. விஜய் அவர்கள் என்றைக்காவது வந்து சீமான் குறித்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்றது அந்த மாதிரி விஷயங்களை கழித்துட்டு விஜய் என்றைக்காவது சொல்லியிருக்கிறாரா சீமானுடைய அரசியல் வந்து ரொம்ப சிறப்பானது, நான் வந்து அதை வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து சொன்னாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்றதற்கு வாழ்த்து சொன்னார். அது மாதிரி இவர்களுக்கு சில வாழ்த்து சொல்லியிருப்பார், அவ்வளோதானே தவிர இவராக சொன்னார் நாங்கள் அண்ணன் தம்பிலாம் வந்து ஒன்றா கூடுறதை வந்து நீங்கள் வந்து இதாக பார்ப்பீங்களா அப்படி இப்படின்னு பேசினார்ல. இப்போ என்னாச்சு? ஏன் வந்து விஜய்க்கும் வந்து சீமானுக்கு வந்து கூட்டணி இல்லைங்கிற விஷயத்தை வந்து ஏன் வந்து அவர் சொல்கிறார்? இப்போ அவர் நிராகரிச்சிருக்கலாமா இருக்கலாம். ஒருதலை காதலுங்க சீமானுக்கு இருந்தது, ஒருதலை காதல். அவராக சொல்லிக்கிட்டு இருக்காரு நானும் ரவுடி தான் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவராக சொல்லிக்கிட்டு இருந்தார். விஜய் கூட நான் தான் கூட்டணிக்கு போகிறேன்னு சொன்னார். விஜய் சொன்னாரா? விஜய் சொல்லல. விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்கு? சீமான் முதலமைச்சராக இருக்கா? அவருடைய தலைமை ஏற்பவர்களுக்காக அரசியல் கட்சி தொடங்குறாரு. அவரை நம்பி ஏற்கனவே 9 லட்சம் ரசிகர்கள் இருந்தான். அவன் அத்தனை பேரையும் அப்படியே நிர்வாகிகளாக மாற்றிட்டாரு. ஆன்லைனில் வந்து எப்படி வந்து கோட் படத்துக்கு புக்கிங் ஆகுமோ அது மாதிரி வந்து ஆன்லைன்லேயே புக்கிங் பண்ணி கட்சியில் வந்து 45 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துட்டோங்கிறாங்க விஜய் கட்சியில். அவர் வேற ரூட்டில் போயிட்டு இருக்காரு. இவர் சம்பந்தமே இல்லாமல் தம்பி வந்துட்டாரு, தம்பி வந்து இது பண்ணிட்டாரு. இது என்ன? இது கவுண்டமணி ஜோக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது. கவுண்டமணி தான் செந்தில் சொன்னேன் ஒரு படத்தில், அண்ணே ஊட்டியில் பங்களா இருக்கணே டேய் கோமுட்டி தலையா ஊட்டியில் பங்களா இருக்கு உனக்கு இருக்காடா அப்படின்னு கேட்பாரு. உங்கள் தலைமை அவர் ஏற்றுக்கொண்டாரா? உங்கள் தத்துவத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரா? உங்கள் கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரா? ஒண்ணுமே இல்லையே. அப்போ 2026 சரி இல்லை எப்பவுமே வந்து சீமான் அவர்கள் கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டாருன்னு சொல்றீங்களா சார்? சீமான் வந்து கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவான், ஜெயிச்சா நம்ம கூட இருக்கிறவங்களாம் எம்எல்ஏ ஆயிடுவான் வளர்ந்துருவாங்கிறதுக்காக வேண்டி அவர் தனியாக தான் எப்போவுமே நிற்பார். அவருடைய நோக்கம் என்னென்னா நான் இத்தனை தொகுதியில் போட்டிடுறேன், அதற்கான திரள் நிதியை எனக்கு அனுப்புங்கள், அதற்காக தேர்தல் செலவுக்கு பணம் அனுப்புங்கள் சொல்லி அவர் ஈசிஆரில் செட்டில் ஆவாரே தவிர அவர் ஒரு நாளும் கட்சியை வளர்க்க மாட்டார், ஒரு நாளும் அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டார். அவருடைய நோக்கம் என்பது அரசியல் வெற்றி அல்ல, கட்சி நடத்துகிற ஒரு பேனரை வைத்துக்கொண்டு திரள் நிதி வாங்குவது அவருடைய நோக்கம். அவருக்கு அடுத்த கட்ட பயணமே கிடையாது. சார் இப்போ இந்த கார் ரேஸ் நடந்ததை வச்சு பயங்கரமாக விமர்சனம் செஞ்சிருக்காரு. இந்த கார் ரேஸ் வந்து தேவையே இல்லாதது, பயங்கர இது பொருட்செலவு தான் இருக்கு. கார் ரேஸ் மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சி கூட தேவையில்லாத ஒன்று தான். அதை கலைத்து விடுவாரா சீமான்? நான் கேட்குறேன். சரி, இதில் நிறைய எக்கனாமிக்கலாக நிறைய வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய பேர் செலவு பண்ணி இழப்பு ஏற்பட்டு பல பேர் வந்து வேதனையில் இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறான்.
விளையாட்டுத்துறை அமைச்சரா நாம் இருக்காங்க, தமிழர் கட்சியினால பல விளையாடக்கூடாது இளைஞர்களுடைய அப்படின்னு உழைப்பு வீணடிக்கப்பட்டிருக்கிறது. பல பேருடைய திரள் நிதியில நிறைய பேர் காசு வீணா போச்சு. அவருடைய நம்பிக்கைக்குரிய இடத்துல ஒரு நடந்துக்கிறவே இல்லை. அதனால கார் ரேஸ் எப்படி தேவையில்லையோ அது மாதிரி நாம் தமிழர் கட்சியும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பது. சரி, இவர் வந்து இப்போ ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை இந்த மாதிரி விமர்சிக்கிறாரு. விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கலாம், அதுக்காக விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இந்த கார் ரேஸ் அப்படிங்கிறது 250 கோடி ரூபாய் செலவு பண்ணி நடத்தப்பட்டது வந்து ஒரு மாணவர்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா இது வந்து ஒரு எந்த வித பயனுமே இல்லாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது உண்மையாவே பயனற்ற ஒண்ணா? இது எதற்காக? அவர் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எது நடந்தாலும் அதற்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லுவாங்க எப்பவுமே. எந்த திட்டத்தை செய்தாலும் சரி. சார், அவர் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? மகளிர் பேருந்து பயணங்கள் வந்து இலவசம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. பெண்களுக்கான உரிமை தொகை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? இலவசங்கள் கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் மக்களுக்கு எதிரானதா ஆதரவானதா? ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்களை பூராமே அவர் எதிர்த்திருக்கிறாரு. அதே மாதிரி அந்த விழாவில் வந்து சீமான் அவர்கள் என்னை வந்து பிரிவினவாதின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் நான் பிரிவினவாதிலாம் இல்லை. இந்திய தமிழ் தேசியத்தை பற்றி பேசுறதுனால என்னை அப்படி எல்லாருமே பிரிவினவாதின்னு சித்தரிக்கிறாங்க. ஆனால் நான் இந்தியாவே என்னோட நாடு தான், தமிழ்நாடு மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தமிழ் தேசியத்திற்கு யார் எதிரி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முடியவில்லை என்றால் அதற்கு நேர் எதிரான இடத்துல இருப்பது எதுனா இந்திய தேசியம்தான் அதற்கு நேர் எதிரான இடத்துல இருக்கிறது. அவன் இந்திய தேசியம் என்கிற ஒரு இடத்திலே வைத்து கொண்டு தான் தமிழர்களுடைய எல்லா உரிமைகளையும் அவன் மறுக்கிறான். அப்போ முழுக்க வந்து என்னன்னா, அவர் எந்த நூல் வெளியீட்டு விழாவிலே நேற்று பேசினாரோ அந்த தோழர் தமிழரசன் என்பவர் தனித்தமிழ்நாடு கேட்டவர். எப்படி வந்து காஷ்மீருக்காக வேண்டிய ஆசாத் காஷ்மீர் என்று காஷ்மீர் வந்து அந்த மண்ணின் மக்களுக்கு தான் சொந்தமானது, அது இந்தியாவுக்கு சொந்தமில்லை, பாகிஸ்தானுக்கு சொந்தமில்லை, அது யாருக்கும் சொந்தமில்லை, அந்த மண்ணின் மக்களுக்கு தான் சொந்தமானது என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களா, அந்த காஷ்மீர் இன விடுதலையை வந்து அவர்கள் எப்படி பேசுகிறார்களோ அதே போன்ற ஒரு கருத்தை தான் தோழர் தமிழரசன் தமிழ்நாடு தமிழருக்கே, நாங்கள் தனிநாடு கேட்போம் என்று பேசினார். அப்படி பேசினால் வழக்கு வந்துவிடும் என்கிற காரணத்திற்காக, தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்படுவோம் என்பதற்காக மிக தந்திரமாக என்ன சொல்றாரு சீமானு, நான் ஒன்றும் பிரிவினவாதி கிடையாது அப்படி வாலண்டியர் அவராக வந்து தானாக முன் வந்து சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, தமிழரசன் அதை தான் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு வந்து தனிநாடு பெற வேண்டும், தமிழருக்கு என்று ஒரு தனி கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, தேசியம் இருக்கிறது, நாங்கள் தான் எங்களை ஆள வேண்டும், எங்களை வந்து இவன் மத்தியிலிருந்து ஒருவன் வந்து வடக்கன் வந்து ஆளக்கூடாது, இந்திய தேசியம் வந்து எங்களை ஆளக்கூடாது என்பதுதான் தமிழரசனோட கருத்து. அதை சொன்னால் நமக்கு வழக்கு வந்துவிடும், நம்ம மேலே வழக்கு பாய்ந்து விடும், தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்து விடும் என்பதற்காக ரொம்ப தந்திரமாக நான் பிரிவினைவாதி கிடையாது எங்கே வந்து சொல்றாரு, தமிழரசு விழாவில் வந்து சொல்றாரு. இந்த டபுள் கேமை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். ஆனால் இதே மாதிரி இந்தியாங்கிற பேரை வந்து பாரதம் அப்படின்ற மாத்திர போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வர்றப்போ சீமானவர்கள்ட்ட கேட்டப்போ அது என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இந்தியாவெல்லாம் பற்றி கவலை இல்லை, என்னோட நாடு தமிழ்நாடு தான் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இப்போ அப்படியே மாற்றி சொல்கிறதுக்கு இந்த முன்னுக்கு பின் முரணாக பேசுவது தான் சீமானுடைய ஸ்பெஷல். அவர் எப்போவுமே என்ன செய்வார்னா, அவர் சொன்ன கருத்துக்கு அவரே எதிராக பலமுறை பேசியிருக்கிறார். இப்போ உதாரணத்திற்கு அவர் ஒரு 16-17 ஆண்டுகள் பெரியார் கருத்துக்களே பேசினார். கடைசியாக என்ன பண்ணார், திராவிடத்தை வீழ்த்துவோம்ட்டார். பெரியார் விருது பெற்றிருக்காரு சீமான். திராவிடர் கழகம் நடத்திய பெரியார் பிறந்தநாள் விழாவில் பெரியார் விருது பெற்றிருக்கிறாரு. அப்போ அவர் எங்கு தொடங்கினாரோ அதற்கு நேர் எதிராக நடந்து கொள்வதுதான் அவருடைய கருத்து. அதுதான் நான் தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தொடக்க கால மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் எல்லாவற்றிலையுமே ஒரு பக்கம் பிரபாகரன், இன்னொரு பக்கம் பெரியார் படங்கள் இருக்கும். அந்த பேனரில் ரெண்டுமே அடித்து தான் அவங்க பேசுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து பெரியார் காணா போனார். அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பிரபாகரனும் காண போட்டார். இப்போ இதில் வந்து பின்னாடியும் சீமான் படம் தான் இருக்குது, முன்னாடியும் சீமான் தான் இருக்கார். தன்னை மட்டுமே முதன்மைப்படுத்திக் கொள்வார். அவருக்கு தனித்தமிழ்நாடு பற்றி பேசுவதற்கு, தமிழ் தேசியம் பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த அருகதையும் இல்லை என்பதற்கான ஒரு வாக்குமூலம் தான் இது. ஏன்னா அவருடைய கட்சி நிர்வாகி இப்போ வெளியில் வந்து சொல்கிறவர் கூட என்ன சொல்கிறாருன்னா, இந்த 36 லட்சம் வாக்குகளுமே வந்து தமிழ் தேசியத்துக்காக கிடைச்ச வாக்குகள் அப்படின்ற அந்த கருத்துக்காக கிடைத்த வாக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. தனிநபருக்கானது கிடையாது, ரசிகர் மன்றம் கிடையாது. சீமானுக்கு வந்து ரசிகர் மன்றம் வச்சு அதில் வந்த வாக்கு கிடையாது 36 லட்சம் வாக்குகள். அது அந்த தமிழ் தேசிய கருத்துக்காக வந்த வாக்கு தான். அதற்கு சீமான் மட்டும் உழைக்கல, நாங்களும் உழைச்சிருக்கோம். எங்களையெல்லாம் வந்து யூசர் துரோவா பயன்படுத்திட்டாங்க, எங்களை கருவேப்பிலையாக பயன்படுத்திட்டாங்க. முழுக்க தமிழ் தேசியத்திற்கு அவர் துரோகம் இழைக்கக்கூடியவராக இருக்கிறாரு என்பதை அவருடைய முன்னாள் நிர்வாகிகள் இன்றைக்கு வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க. ஓகே சார், இன்று அரசியல் சூழலை பற்றி எங்ககிட்ட தெளிவாக விமர்சித்தது ரொம்ப நன்றி.